வெல்கம் டு ராஜியின் நலபாகம். நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நெல்லிக்காவை வெறுமனே சாப்பிடுங்க நல்லதுன்னு சொன்னாலும் நமக்கு அந்த டேஸ்ட்டு விட மாட்டேங்குதுங்க. நான் ஒரு 12 நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேங்க. அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மேலே இருக்கிற அந்த காம்பை எடுத்துகிட்டு நீல வாக்கிலேயே கட் பண்ணிக்கிறேங்க. நெல்லிக்காவோட அந்த ஷேப் இருக்குது பார்த்திங்களா, நீட்டமாக அந்த மாதிரியே நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா நெல்லிக்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காய் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தினமுமே ஒரு தடவை நல்ல கிளறி விட்டுட்டு நல்ல மூடி போடாமல் வெறும் எப்பயுமே மூடி போட்டே இல்லாமல் ஒரு காட்டன் துணி போட்டு அந்த மேல் வாயை மட்டும் மூடி வச்சிட்டோம்னா அந்த காற்று பட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம வெயிலில் வைக்கணும்னு கூட அவசியம் இருக்காதுங்க. சீக்கிரத்துலேயும் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது இந்த நெல்லிக்காயோட கொட்டைகளையும் எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு மண் சட்டியிலையோ இல்லை கண்ணாடி பாத்திரத்துலேயோ சேர்த்துக்கலாம். இப்போ ஊறுகாய்க்கு நம்ம உப்பு சேர்க்கறதுனால இந்த மண் பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரங்கள் நல்லாயிருக்கும். இப்போ 12 நெல்லிக்காய்க்கு பார்த்திங்கன்னா என்னோடய கையில் 1.5 கைப்பிடி அளவு கல்லுப்பு நான் சேர்க்குறேன். ஏன்னா இதில் புளிப்பு சுவை நிறையா இருக்கிறதுனால இந்த அளவு உப்பு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று சீக்கிரத்தில் கெட்டு போகாதுங்க. கல்லுப்பு எப்போயுமே பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அந்த பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் இப்படி கட்ட முடியலன்னா மேலே வச்சுட்டு ஒரு லப்பர் பேண்டோ இல்லை ஒரு கயிறு மாதிரி கூட போட்டு கட்டி விட்டுருங்க. தண்ணி படக்கூடாதுங்க. மேலே காற்று படணும். ஒரு லேயர் இருக்கிற மாதிரி மட்டும் துணியை கட்டிடுங்க. இது ஒரு 2 நாள் வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கணுங்க. ஏன்னா அந்த நெல்லிக்காயில் உப்பு எல்லாமே நல்லா சார்ந்து ஊறி வரணும். நீங்கள் வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி காற்று படுற மாதிரி வச்சா போதும். இப்போது 2 நாள் ஆகிடுச்சு, பார்க்கலாம். நீங்கள் இடையில ஒரு தடவை மட்டும் ஒரு நாள் நடுவில் குலுக்கிட்டு மட்டும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நெல்லிக்காயில் எல்லா உப்பும் நல்லா சார்ந்து இந்த பாருங்கள் தண்ணி வடிஞ்சு இருக்குது. இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதில் 5 கிராம் வெந்தயம், 5 கிராம் கடுகு, இது டீஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போடலாம். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன அளவு, எல்லாத்தையும் நல்லா படபடன்னு பொரியிற அளவு எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஊறுகாய்க்கு எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்காங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கடுகு, வெந்தய, பெருங்காயப்பொடி, நெல்லிக்காய், ஊறின நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே அந்த எண்ணெயில் கலந்து விடுங்க. ஸ்டவ் எண்ணெய் சூடேறதுக்கு மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நெல்லிக்காவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் சூடேறினது கொஞ்சம் ஆறட்டுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் கக்கி வந்திருக்கும். நெல்லிக்காயும் நல்லா ஆறியிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஜாடியிலோ நீங்கள் எதுலையாவது எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய் வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.